சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக மகாலிங்கத்தோட கூடவே இருந்துக்கிட்டு மகாலிங்கத்துக்கு ஐடியா கொடுத்துட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி ஐயோ பாவம் சாரு செத்துட்டா இதுக்கு காரணம் ரகுராம் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி ரகுராம் குடும்பத்து மேலே பழிய தூக்கி போட்டு மகாலிங்கத்துக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க புவனேஸ்வரியும் பசுவதியும். இது தெரியாத மகாலிங்கம் பசுவதிக்கும் புவனேஸ்வரிக்கும் உண்மையாக இருக்காரு. புவனேஸ்வரியோட அயோக்கியத்தனம் தெரிஞ்சிருந்தும் மகாலிங்கம் அவங்க சொல்றதையே நம்பி கேட்டுட்டு ரகுராம் சீனு இவங்க ரெண்டு பேரும் தான் என் பொண்ணை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி அநியாயமாக பழிய சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட மாயா நியாயத்தை கேட்டு பார்க்குறாங்க. கொஞ்சமாச்சு எங்கள் பெரியப்பா செஞ்சதையெல்லாம் நினச்சி பாருங்க. சாருவுக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்க. சொத்தை எழுதி வச்சாங்க. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை எழுதி கொடுத்தாங்க. அவளுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காக அவர் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாரு. ஆனால் இடையில போந்து எப்படியோ இப்போ சீனுவுக்கும் சாருவுக்கும் தப்பான வரவு இருக்குன்னு சொல்லித்தான் இப்போ சீனுவையே கல்யாணம் பண்ணி வைக்க என் பெரியப்பா முடிவெடுத்தாரு. என்னோட வாழ்க்கையை பற்றி கூட நினச்சி பார்க்காது என் பெரியப்பா சாருவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சாரு. அப்படிப்பட்ட என் பெரியப்பா மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்ததுன்னு தெரியல. ஆனாலும் நீங்கள் கூடவே இருக்கீங்களே இந்த புவனேஸ்வரி இவங்க நல்லவங்கன்னு நினச்சிடாதீங்க. இவங்க மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்க உங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இதை பாருங்க, நீங்கள் முட்டாள்தனமாக எங்கள் பெரியப்பாவையும் சீனுவையும் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க பேரில் கேஸை கொடுத்தது பெரிய தப்புங்கிறாங்க மாயா. இதை பார் மாயா, என் பொண்ணுக்கு இத்தனையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லது வெறி எல்லாம் நடிப்பு தெரியுமா? இன்னைக்கு அதெல்லாம் கொடுக்கணும், சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் சீனுவும் உன் பெரிய பொண்ணு சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணை கொன்னே போட்டாங்கன்னு சொல்லி ரகுராம் சீனு தான் பொண்ணை கொன்று போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுராம ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு தாங்க முடியாத சிவராமன் மகாலிங்கத்து மேலே கை வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை வச்சுக்கிட்டு சண்டை போடுறத பார்த்து ரசித்து சிரிக்கிறாங்க புவனேஸ்வரி. தலை அச்சதுக்கு அப்புறம் தான் பசுவதி வந்து தடுத்து நிறுத்துறாரு. போதும் இங்கே மகாலிங்கம் வாங்க, இவங்ககிட்ட என்ன பிரச்சனை நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் மாயா சிவராமன் வக்கீல் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு எல்லாமுக்கும் காரணம் இவங்க தான். ஆனால் வரைக்கும் எந்த ஆதாரம் நம்ம கையில் இல்லாதனால நம்மளால எதுவுமே பேச முடியலையேன்னு வருத்தப்பட்டு போகிறாங்க மாயா. ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலையே, போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டில் தற்கொலைன்னு வந்திருக்கே, அப்படியெல்லாம் மாற்றி வைக்க வாய்ப்பு இருக்குதாங்கிறாங்க. வக்கீல் சொல்கிறாரு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைம்மா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த செயின் மட்டும்தான் ஒரு ஆதாரமாக இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியுங்கிறாங்க. இதை பாருமா, இந்த ஆதாரமெல்லாம் பத்தாது. அந்த மகாலிங்கம் முட்டாள்தனமாக ஏதோ அந்த புவனேஸ்வரி சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு போகிறாரு. அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியல. அவர் பொண்ணை கொலை பண்ணினது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் முக்கியமாக தேடி பிடிக்கிறீங்க. ஆனால் அவரும் இல்லை ரகுராம் சீனு இவங்க ரெண்டு பேரும் தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இது எல்லாம் எங்கள் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் சார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க அவரும் முயற்சி பண்ணாமல் இப்படியே இருக்காரு. ஆதாரங்கள் ஏதாவது திரட்டுமான்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இப்படி தடை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், அவள் வச்சுருந்தாங்கிறாங்க மாயா. அப்போ இது ஒரு நல்ல எவிடன்ஸ் தான். அந்த பொண்ணு யார்கிட்ட எங்கே நின்று பேசினாங்கன்னு நம்ம அந்த டவர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கிட்டையெல்லாம் பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்குமல்லன்னு வக்கீல் சொல்கிறாங்க. அப்படியே சார், சரி அந்த பொண்ணோட ஃபோனை நான் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்க்குறேங்கிறாங்க மாயா. மாயா அவள் பொருள் எல்லாமே போலீஸ்கிட்ட தானே இருக்குது, நம்ம போலீஸ்கிட்ட அதை வாங்காமல் விட்டுட்டோமேங்கிறாங்க சிவராமன். ஆமாம் இல்லை, நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கினோம், ஆனால் ஃபோனை வாங்காமல் விட்டுட்டோமே. சரி நம்ம காலையில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா தனா சிவராமன் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. மாயா மறுபடியும் யோசிக்கிறாங்க. அவளை தண்ணியில் போட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் அவள் உடம்புல எந்த ஒரு காயமாகலை. அதுக்கு தான் அவங்க தற்கொலைன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில் போலீஸ் மகாலிங்கத்தை கூப்பிடுறாங்க. இதை பாருங்க, உங்கள் பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடிஞ்சது, அவங்களோட உடமைகளை எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கோம், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. மகாலிங்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி மாயாவும் தனாவும் போயிருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா அந்த ஃபோனை வாங்கியிருக்கலாம். ஆனால் மகாலிங்கம் உள்ளே போகிறத பார்த்துட்டு சரி நம்ம இப்படியே மறைஞ்சிருக்கலாம், ஆனால் நம்ம போகிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம், நேற்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்குறதுக்குள்ளேயே பெரிய தகராறு பண்ணிட்டாங்க, அதனால அவங்க என்ன தான் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலான்னு மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க மாயாவும் தனாவும். அப்போ மகாலிங்கம் அழுதுகிட்டே போய் என்ன சார் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. சார் எல்லாம் தரவாக செக் பண்ணியாச்சு, இது அந்த பொண்ணு போட்டிருந்த நகை நட்டு அவங்க வச்சிருந்த பொருள் உடைமை எல்லாமே இதில் இருக்குது, ஃபோனும் இதில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பொண்ணே போயிட்டா, இதையெல்லாம் நான் வாங்கி என்ன சார் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் அழுதுகிட்டே அந்த பையன் வாங்கிட்டு வராங்க. மாயா மறுபடியும் யோசிச்சு பார்க்குறாங்க. சாருவை தண்ணி தொட்டுக்குள்ளே போட்டு முக்கி எடுத்து கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது யாருன்னு தெரியல. ஆனால் சாருவா தானாக கொலை செஞ்சுக்க வாய்ப்பு கிடையாது. அது யார் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கொலை செஞ்சவங்களை நம்ம கண்டிப்பாக விடக்கூடாது. அநியாயமாக பெரியப்பாவும் சீனுவும் யாரோ செஞ்ச பாவத்துக்கு இப்போ பழியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. அவங்கள காப்பாற்றியே ஆகணும், இல்லைனா எங்கள் குடும்பமே நிலக்குலைஞ்சு போயிருமேன்னு வருத்தத்தோட மாயா தைரியமா துணிச்சலா அது யார் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. மாயா தானா ரெண்டு பேரும் யோசிச்சு பார்த்து
பார்த்துட்டு மகாலிங்கம் நம்ம போய் கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அந்த ஃபோன் இப்போ அந்த பையில் தான் இருக்குது. ஃபோனை செக் பண்ணி பார்த்தா முக்கால்வாசி உண்மை தெரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம போனால் நிச்சயமாக மகாலிங்கம் தரமாட்டார். இதுக்கு நம்ம சித்தப்பாவையும் மாமாவையும் அனுப்பி வைக்கலாங்கிறாங்க. தனாவும் ஆமாம் ஆமாயா, அதான் சரி, பேரும் போய் கேட்டால் மட்டும் எப்படி கொடுப்பாரு? அவங்க மேலேயும் கோவமாக தானே இருக்காங்கங்கிறாங்க. ஆமாம், அவங்க மாறு வேஷம் போட்டுக்கிட்டு எப்படியாவது அவங்க கையில் இருக்கிற அந்த பையில் இருக்கிற ஃபோனை பிடுங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்கிறாங்க மாயா. மகாலிங்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சாருவோட உடைமைகளை எல்லாம் பையோட வாங்கிக்கிட்டு அவரோட நினைவே இல்லாமல் அவர் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறத பார்த்த மாயா இந்த பக்கம் மணிக்கிட்டையும் சிவராமன் கிட்டையும் சொல்கிறாங்க, இதை பாருங்க, நீங்கள் யாருன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த செல்ஃபோனை எப்படியாவது வாங்கிடணும், தட்டி விட்டு கீழே விளாட்ற மாதிரியும் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த பையன் அவங்க கிட்டேயே சேர்த்துற மாதிரியும் நீங்கள் பண்ணிருங்கிறாங்க. அதே மாதிரி சிவராமனும் மணிவண்ணனும் சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நேருக்கு நேராக அப்படி போய் அடையாளம் தெரியாத ஒரு மாலை கட்டின மாதிரி போயிருக்காங்க. போய் மகாலிங்கத்துக்கிட்ட மோதுறாங்க. அப்போ அவங்க எங்க பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிடுறாரு மகாலிங்கம். பையை கீழே போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ சிவராமன் அங்கே இருந்த பையில் இருந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு மணிவண்ணனை ஜாட பண்ணதும் மணிவண்ணன் சிவராமன் 2 பேரும் அங்கே இருந்து நழுவிடுறாங்க. அதுக்கப்புறம் அது மகாலிங்கம் அவங்க யாருன்னு கூட யோசிக்கல. திரும்பவும் அந்த பையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாரு. மகாலிங்கம் சாருவை நினச்சி வருத்தத்தோடு அழுதுகிட்டே போகிறாங்க. சாருவே போய் சேர்ந்துட்டா, அவள் உடைமைகளை மட்டும் என் கையில் கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஏமா சாரு, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த குடும்பத்துக்கு வந்து இப்படி ஆகி போச்சே, இதுக்கு காரணமே அந்த ரகுராம் தான். அந்த ரகுராம் நீ சீனுவை ஆசைப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி சொல்லி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானுங்களே, அவனுங்களை சும்மா விடக்கூடாது, பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகாலிங்கம் ஒரு கோவத்தோடு ரோசத்தோடு போய்கிட்டு இருக்காங்க. மணிவண்ணனும் சிவராமனும் அந்த ஃபோனை கொண்டு வந்து மாயா கிட்ட கொடுக்குறாங்க. மாயா, இதை வச்சு நீ எப்படி எடுப்ப? இதை வச்சு நம்ம எப்படி ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க. ரொம்ப சுலபமாக பார்த்துடலாம் சித்தப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சாருவோட ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக புவனேஸ்வரியோட நம்பர் தான் விழுகுது. புவனேஸ்வரி கிட்ட பல நிமிஷங்கள் பேசியிருக்கா சாரு. விடிஞ்சதும் கல்யாணம்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி என்னதான் புவனேஸ்வரி கிட்ட பேசியிருப்பா? அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் புவனேஸ்வரி தூண்டி விட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் நாடகம் நடத்தியிருப்பாங்களா? சித்தப்பா, சாருவோட கொலைக்கு காரணம் புவனேஸ்வரி தான்ங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? எப்படி போனை பார்த்ததும் நீ டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்கிற? எப்படின்னு கேட்குறாங்க சிவராமன். பார்த்தீங்களா, கடைசியாக புவனேஸ்வரி கிட்ட தான் பேசியிருக்கா சாரு. ஆனால் என்ன பேசினாங்கிறத, எந்த இடத்துல பேசியிருக்கா, கடைசியில் எந்த இடத்துல ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு, இந்த லொக்கேஷனை பார்த்தா அவள் என்ன பேசியிருக்கான்னு நம்ம ரேஸ் பண்ணி பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிடுவான் பெரியப்பாங்கிறாங்க. அப்படியா, இவ்வளவு சௌகரியம் வசதி இருக்கா அப்படின்னு கேட்கவும் ஆமாங்கிறாங்க. சரிமையா, அதுக்கான ஏற்பாட்டை நீ சீக்கிரம் செய்ய, எங்கே போய் பார்த்தா என்ன உண்மை தெரியுங்கிறாங்க. அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டரோட உதவியோட போய் அந்த ஃபோனில் யார் எந்த நேரம் பேசினாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க மாயா. இது எல்லாத்துக்கும் காரணம் புவனேஸ்வரி தான். புவனேஸ்வரி தான் சாருவை கொலை பண்ணியிருக்கா, நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் இது தெரியாமல் மகாலிங்கம் புவனேஸ்வரியை கண்ணு முடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. வரைக்கும் இந்த ஆதாரம் போதும், இதை வச்சே நம்ம சாருவை யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கும் காரணம் புவனேஸ்வரி தாங்கிறது நல்லாவே தெரியும். அவள் தான் ஆரம்பத்திலேருந்தே நம்ம பெரியப்பா குடும்பத்தை அழிக்கணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு அலையிறா. இப்போ சாருவை கொலை பண்ணிட்டு பெரியப்பா குடும்பத்து மேலே பழைய தூக்கி போடுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கா. இது தெரியாத மகாலிங்கம் அவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க தான் பழி வாங்கணும்னு இவர் மேலே கோபத்தை திருப்பி விட்டுருக்காங்க. சரி, இதை இப்படியே விடக்கூடாது. மகாலிங்கத்துக்கிட்ட உண்மை தெரியும் போது பாவம், அவர் பொண்ணை இழந்தவர், அவருக்கும் அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யும். வலியும் வேதனையும் அவருக்கும் இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். என்னங்கிறது தெரியாமையே புவனேஸ்வரி பின்னாடி சுட்டிக்கிட்டு இருக்காரு. நடக்கிறது நடக்கட்டும், நம்ம கிட்ட தான் இப்போ 2 ஆதாரம் சிக்கிருச்சு. ஒன்று அந்த தங்க செயின், இன்னொன்று இந்த ஃபோன் ஆதாரம். இதை வச்சே நம்ம கோர்ட்டில் பேசிக்கலாங்கிறாங்க. புவனேஸ்வரி ஒரே குழப்பத்தோடவே இருக்காங்க. மாயா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சொன்னாலே எங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிருக்குன்னு, அப்படி என்னதான் ஆதாரத்தை அவள் கண்டெடுத்திருப்பா? யாருக்கும் தெரியாமல் சாருவா வர சொன்னோம். அவளும் வந்தா. அவள் பொருள் எல்லாமே நம்ம தான் கைப்பற்றியாச்சே. அதிலிருந்து எதுவும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாயை என்ன ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருப்பா? ஒருவேளை போட்டு வாங்குறாளோ? நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு பொய் சொல்லி இப்படி ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாளா? என்ன நாடகம் நடித்தாலும் சரி, ஆனால் ரகுராம் சீனு தான் கொலை பண்ணினாங்கன்னு உறுதியாக நம்பியாச்சு. ஆனால் ஒரு வாரம் டைம் கேட்டுருக்கிறது தான் கொஞ்சம் மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்குது. சீக்கிரமாக கோர்ட் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ரகுராம் குடும்பம் சின்ன பண்ணமாகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி. எல்லாமே தவிடுபடியாக்கிறதுக்கு இப்போ மாயாவுக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. புவனேஸ்வரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நபர் வராரு. அவர்கிட்ட, வாப்பா, என்ன நாங்கள் சொன்ன வேலையை நீ கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்ட, இந்தா வேண்டிய பணம் உனக்கு இதில் இருக்குது, நீ ஊரை விட்டு கொஞ்ச நாளைக்கு வெகு தூரம் போயிரு, திரும்பி இந்த பக்கம் வந்துடாதுன்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. அவரும் பணத்தை வாங்கிக்கிட்டு, சரி மேடம், நான் வந்த வேலை கச்சிதமாக முடிஞ்சது, ஆனால் என்ன இதை பற்றின ரகசியம் வெளியே வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான்னு சொல்லிட்டு அந்த நபர் அங்கேருந்து போகிறாங்க. எதிர்பாராத நேரத்தில் மாயா தனா அங்கேருந்து வரும்போது புவனேஸ்வரி வீட்டிலேருந்து போகிற அந்த நபரை பார்க்குறாங்க. அவரை பார்க்கும்போது மாயாவுக்கு சந்தேகமாகவே இருக்குது. இந்த ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனால் யாருன்னு தெரியல. இவருக்கும் இந்த புவனேஸ்வரி குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நபர் புவனேஸ்வரி வீட்டை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பசுமதி வந்ததும், டே இனிமேல் இந்த பக்கமே வந்துடாத, பார்த்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுறாங்க மாயா. இது கேட்டதும் அவங்க மேலே சந்தேகமாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் கோர்ட்டில் புவனேஸ்வரியை பற்றி புட்டு வைக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட மகாலிங்கத்துக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ கூடவே இருந்து குளிப்பறிச்சது இந்த புவனேஸ்வரி தானா? அடி பாவி, உன்னையை நம்பி ரகுராம் குடும்பத்தில் என் பொண்ணை விட்ட, அவளுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி எனக்கு நீ ஆசையை தூண்டி விட்ட. ரகுராம் நல்ல
மனுஷனா இருந்ததுனால, அவன் என் பொண்ணுக்காக என்னென்னமோ செஞ்சான். கடைசியில அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னான். மாப்பிள்ளையும் பார்த்தான். ஆனா, நான் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எவ்வளவோ ட்ராமா பண்ணோம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ சொன்னபடி நானும் கடைசியில ரகுராம பழி வாங்கணுங்கிறதுக்காக என் பொண்ண கொலை பண்ணி என்ன பழி வாங்கிட்டியா அப்படின்னு மகாலிங்கம் புவனேஸ்வரி மேல கோவத்த திருப்பி அப்படியே சீறி பாஞ்சுக்கிட்டு போறாங்க. புவனேஸ்வரி மகாலிங்கம் இந்த அளவுக்கு கோவப்படுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம சொல்றதையெல்லாம் நம்பிக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு பொம்மை மாதிரி இருப்பாருன்னு நெனச்சோம். ஆனா இப்படி உண்மைகள கண்டுபிடிச்சு மாயா நம்மளுக்கே எதிரா திருப்பி விட்டுட்டாளேன்னு புவனேஸ்வரி வசமா சிக்கியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.